இந்த 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே அப்படின்னு விஜய் சொல்ற மாதிரி, செங்கோட்டையன் யாரு பக்கம் அப்படிங்கிறதுல 2 பேருக்கு தான் போட்டியே. திமுகவா, தாவேகாவா அப்படிங்கிற விஷயம் இப்ப இந்த கடைசி கட்டத்துல வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. இப்ப இதுல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுல பார்க்கணும். வந்து இறுதியா ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கோட் பண்ணி நிறைவு செஞ்சலாம் நினைக்கிறேன். ஏன்னா திமுக வந்து இதுல ஏன் செங்கோட்டையனை இழுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளுது அப்படின்னு நம்மளால கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு முகத்துக்கு பெரிய அளவுல ஒரு செல்வாக்கு இருக்கு. அது வந்து கொங்கு மண்டலம் முழுக்க இல்லைனாலும் கூட ஈரோடு மாவட்டத்துல அல்லது அவரோட தொகுதியில கூட இருக்கு. அதை நம்ம வந்து கைப்பற்றிட்டோம் அப்படின்னா இன்னும் கொங்கு மண்டலத்தை செந்தில் பாலாஜியோடு சேர்த்து ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நினைப்புல தான் திமுக வந்து ரொம்ப போராடுறாங்க. இருக்கக்கூடிய எல்லா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் எல்லாரையுமே வந்து உள்ள இருக்க வேலையை வந்து இன்னைக்கு நேரத்து கிடையாது, ஆரம்ப காலகட்டத்திலும் அப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல பாதி பேர் வந்து அதிமுகவுடைய முன்னாள் தலைவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க, செந்தில் பாலாஜி உட்பட. அப்போ எல்லாருக்குமான ஒரு எல்லாம் வந்து அதிமுகவிலிருந்து வரக்கூடிய ஆட்களுக்கு தான் அவங்க ப்ரெஃபரன்ஸ் அப்படின்றதும் கொடுக்குறாங்க அப்படின்ற விமர்சனமும் வந்து திமுகவுக்குள்ளே இருக்கு. இப்போ அந்த அடிப்படையில் வந்து செங்கோட்டையனை உள்ளே இழுத்துட்டோம் அப்படின்னா அவரை வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு வலுவான ஒரு பிம்பத்தை நம்ம வந்து கட்டமைக்கலாம். அப்போது அது மூலமாக தேர்தலில் நீங்கள் நமக்கு வந்து பெரிய அளவில் சாதகம் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு நம்ம 100 கவுண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் குறைஞ்சது ஒரு 10 குறைஞ்சாலும் கூட நமக்கு வந்து அதில் இழப்பு தான் அப்படின்றது பார்க்குறாங்களா. அந்த 10 கவுண்ட்டையும் ஏன் நம்ம இழக்கணும்? அப்போ அந்த 10ஐயும் நம்ம வந்து சேர்த்துக்கிடுவோம். அப்போ செங்கோட்டையன் மூலமாக ஒரு 10 ஓட்டு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வர்ற வரைக்கும் லாபம்ன்ற அடிப்படையில் தான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ரொம்ப ஒரு மோசமான, திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிரான மனநிலை வந்து மக்கள் மத்தியிலும் நிலவுது. 2வது கட்சிகள் வந்து எந்த அளவுக்கு சிதறி போய் இருக்கிறாங்க. அதிமுக ஒரு பக்கம், அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம், தாவேகா ஒரு பக்கம், சீமான் நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம். இவங்க எல்லாமே வந்து பிரிக்கக்கூடிய வாக்குகள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஆன்டி இன்கம்பன்சியோடு சேர்த்து திமுகவை வந்து வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு பயம் இன்னைக்கு வந்து சேகர்பாபு உட்பட திமுகவுடைய தலைமைக்கு வந்திருக்கு. அந்த அடிப்படையில் தான் சேகர்பாபு அவர்கள் வந்து இன்னைக்கு கூட அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன்.